அம்மா அம்மா என்ன அம்மா 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 என்ன ஆச்சு அம்மா 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 என்ன ஆச்சு அம்மா அம்மா ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல ஐலி, உனக்கு ஆல்ரெடி இவரை தெரியுமா? யா ஐ நோ them very well. இவங்க ரெண்டு பேரும் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அடிக்கடி வந்து சாப்பிட்டு போவாங்க. pretty regular customers. அப்புறம் ஐலி, சிவா, what a surprise. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ஆமா சார், உங்க வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. ஆமா, பக்கத்துல தான். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா வரலையா? அம்மா வந்து ஏன் ஐலி, நான் இங்க தங்கறதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? நான் அப்படி கேட்கல. அம்மா வந்திருந்தா அவங்களையும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும்ல, அதான் கேட்டேன். கரெக்ட், வந்திருக்கலாம். பட் அது என் தங்கச்சி வந்து அப்ராட்ல இருந்து வந்திருக்கா. சரி, கொஞ்ச நாளைக்கு அவ கூட தங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அங்க அனுப்பிச்சிருக்கேன். ஓ, ஆக்சுவலி எங்க வீட்டில் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டு இருக்கு. நோ பவர், ஏசி இல்ல, ஹாட்டா இருக்குல்ல. ஸோ நான் ஹோட்டல்ல தங்கலாம் தான் சொன்னேன். இவன் தான் என்ன கம்பல் பண்ணி இங்க கூட்டு வந்துட்டான். So nice of him, very kind of him in fact. இன்னைக்கு ஒரு நாள் தான் தங்கிட்டு நாளை கிளம்பிடுவேன். அதனால என்னப்பா, நீங்க இங்க தாராளமா தங்கலாம். thank you very much. கபிலா, இவர் தங்க ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டேங்க, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி, அவரை கூட்டிட்டு போ. வாங்க போலாம். Thank you again, thanks மா. போலாமா? வாங்க சார். சார், கங்க்ராச்சுலேஷன். இந்த வார எலெக்ஷன்ல நீங்க தான் வின் பண்ண போறீங்கன்னு ஏரியால எல்லாரும் பேசிக்கிறாங்க. தேங்க்யூ. ஐ அம் ஆல்சோ வெரி ஷூர் யூ வில் வின். நன்றி. Thank you, all சந்தோஷம். Thank you. Thanks. சந்தோஷம். வாங்க வாங்க. மேலையா? கபில வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை கூப்பிட்டு ரூமுக்கு போனா, ஆனா இவங்க ரெண்டு பேர் எதுக்கு அந்த ரூமை பார்க்கணும்? பார்த்துட்டு ஏதோ சீரியஸா வேற பேசிட்டு இருந்தாங்களே, என்னவா இருக்கும்? இதுங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. என்னையே வேலை பார்க்க வைக்கிறீங்களா? நான் வேலை பார்த்தா என்ன நடக்கும்னு காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டோர் ரூம்ல தான் ஏதோ சீக்ரெட் இருக்கு. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். தப்பா மட்டும் ஏதாவது இருந்துச்சு, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. போறேன் உடனே, இப்பவே ஸ்டோர் ரூமுக்கு போறேன். இருட்டா இருக்கு, அன்னைக்கு மட்டும் வெளிச்சமா இருந்துச்சு. இது ஐலி, என்ன சிவா? அங்க பாரு. ஐயோ சிவா, பார்த்தா அவ்வளவுதான். அவரை எப்படியாவது தடுக்கணும். சரி வா பாத்துக்கலாம். நீங்க ரெண்டு பேரும் தான் என் தலையில கொட்டி கொட்டி விளையாடுறீங்களா? என்ன அத்த, வீட்டோட மாப்பிள்ளனா எப்படிதான் என்ன அசிங்கப்படுத்துவீங்களா? இங்க பாருங்க, முதல்ல கத்தாதீங்க. நான் ஏன் உங்க மண்டையில வந்து கொட்ட போறேன்? அப்ப நீ அப்ப என்ன வேற யார் தலையில கொட்டினது? எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அட என்ன ரவி, என்னாச்சு? இதுக்கு இந்நேரத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க?
யாரோ இருட்டுல என் தலையில கொட்டிட்டாங்க. உங்களை யாருங்க தலையில கொட்ட போறாங்க? அப்போ நான் என்ன போய் சொல்றேனா? சரி சரி விடுங்க. யாராச்சும் விளையாட்டுக்கு பண்ணியிருந்திருப்பாங்க. விளையாட்டுக்கா? ஆமா, நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்டோர் ரூம் பக்கமே நிக்கிறீங்க? அது ஸ்டோர் ரூம்ல ஏதாவது புதுசா இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். இல்ல இல்ல. வா. சிவா, இவரு ஓவரா நோண்ட ஆரம்பிச்சுட்டாரு. பேசாம அம்மாவை வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமா? இந்த ஆளுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகுமா? வா எலி, பாத்துக்கலாம். வா. ரூம்ல எதுக்குடா ரப்பர் பால்லாம் வச்சிருக்கேன்? வர்மா, நான் இது வரைக்கும் நீ இங்க எதுக்காக வந்திருக்கான்னு கேட்கவே இல்லை. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கிட்டு வேற ஏதாவது பிளான் பண்ண போறியாடா? ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் தானே சமாளிக்கணும். அதுக்காக தான் கேட்டேன். எதுக்கு சமாளிக்க போற? நீ தப்பிக்கிறதுக்கா இல்ல நான் தப்பிக்கிறதுக்கா? சரி, உங்ககிட்ட எதுக்கு மறைச்சுக்கிட்டு? ஒண்ணும் இல்ல கபிலா, உங்க வீட்டுல இருக்காளே அயலி, அவ தான் அர்ச்சனாவுடைய பொண்ணு. ஆனா எனக்கு இப்ப அதை விட இன்னொரு டவுட்டும் அதிகமாயிடுச்சு. அந்த ஏடியோடைய கண்ணு, அந்த கண்ணுல தெரிஞ்ச கோவம், இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குடா. அதே கண்ணுதான் அந்த அர்ச்சனாவுடைய பொண்ணு அயலிக்கும் இருக்கு. எனக்கு என்னமோ இவதான் இந்த ஏடிஆர் போலன்னு தோணுது. இதைத்தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் நம்பவே இல்லை. நான் அவ்வளவு ஷார்ப்பா தான் உன்னெல்லாம் ஏன்டா கூட வச்சிருக்கேன்? இவதான் போலீஸான இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு. எப்படி? அவன் முன்னாடி போய் சல்யூட் அடிச்சு நீ போலீஸ் தான்னு கேட்க சொல்றியா? பேட் ஐடியா. நீ இப்ப அங்க நில்லு போ. என்ன? அங்க போய் நில்லு, சொல்றது செய். போ போ.